எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வந்து ரேண்டம் vlog. ஒரு வாரம் ஷூட் பண்ணது ஒரே வீடியோ வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஈவினிங் வந்து அமேசானில் இந்த கொரியர் ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதாவது இது பார்த்திங்கன்னா ஜீவன் பெட்ரூமில் ஜீவனுக்கு புதுசாக வாங்கின பெட்டுக்கு வந்து ஒரு பெட் கவர் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதோட குவாலிட்டி கேட்டிருந்தீங்க. சூப்பர் குவாலிட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 299 300 ருபீஸ்லேருந்து கிடைக்கிது. டிபெண்ட்ஸ் ஆன் சைஸு. ஸோ சேம் அதே பிராண்டில் வந்து நான் இப்போ திவானுக்கு பார்த்திங்கன்னா அந்த கவர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எலாஸ்டிக்கோடு வருது. அது அப்படியே நம்ம மாட்டிட வேண்டியது தான். பெட்டுக்கும் சேம் இதே டைப் தான். நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து கிரே எனக்கு பிடிச்சனால சோஃபாக்கும் மேட்சிங்காக இருக்குன்ட்டு கிரே வாங்கியிருந்தேன். ஜீவனோட பெட்டுக்கும் கிரே கலர் தான் வாங்கியிருந்தேன். இது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, பிங்க்கு, ப்ளூன்னு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருந்தது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட் கவர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இதோட குவாலிட்டி கேட்டனால நான் மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ திவான் மேலே சின்ன சின்னதாக அந்த ஸ்கொயர் பில்லோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஜீவன் ஆகட்டும் இதில் தான் படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. சரி இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சிம்பிளாக இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். திவான் சைஸ் வந்து 6/2.5. காட்னா உங்களுக்கு வந்து 6/3, 6/3.5, 5.5 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கிது. மார்ச் மந்த்துக்கு த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட்ஸும் அன்றைக்கி தான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். சரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு உளுந்து கஞ்சி வந்து காய்ச்ச போகிறேன். ஜீவனுக்கு வந்து ஒரு சாக்லேட் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த இயல் அப்படின்ற ஒரு டீ தூள் பார்த்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைபர் எனக்கு சொல்லி நான் வாங்க ஆரம்பித்தது. அவங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கோத்தகிரி டீ தூள் மேடம் சூப்பராக இருக்குது வாங்கி பாருங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பேக் நான் வாங்கினேன்னா மோர் தென் 1 month வருது. ஸோ அது ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நார்மலான ஒரு டீ தூள் மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி லாஸ்ட் மந்த் வந்து 2 பேக் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு பேக்கு, என் தங்கச்சி குழந்தைக்கு ஒரு பேக் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உளுந்தில் பார்த்திங்கன்னா நான் கால்சியம் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதம் இது நான் சாயந்தரம் குடிக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போது லெக் பெயின் உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே இந்த உளுந்து கஞ்சி எடுக்கிறது நல்லது. ஈவினிங் அதுதான் நான் வந்து கஞ்சியாக காய்ச்ச போகிறேன். அப்புறம் எப்போ போல் பருத்திப்பால் பவுட்ரு பார்த்திங்கன்னா பெரிய பேக், அதாவது 500 கிராம் பேக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வரும். உள்ளே வந்து 2 கெப்பாசிட்டியில் கொடுத்துருப்பாங்க, 2 பவுச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இது 2 மாதத்துக்கு வரும். ஸோ இந்த பருத்திப்பால் பவுடர் வந்து ஒரு பேக் எனக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா என் தங்கச்சி குழந்தைக்கு அனுப்ப போகிறேன். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் உளுந்து கஞ்சியும் கொடுக்கலாம், பருத்திப்பால் பவுடரும் கொடுக்கலாம். சப்போஸ் 250 கிராம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டின்னில் வரும். 500 கிராம் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டின்னில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஜீவனுக்கு இப்போது சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதா, கண்டிப்பாக என்னை கேக் செய்ய சொல்லி கேட்பான் ஓடிஜியில். ஸோ அவனுக்கு வந்து சாக்லேட் கேக்லாம் செய்யணும். இந்த கொக்கோ பவுடர் வந்து ஏற்கனவே நான் டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் வாங்கியிருக்கேன். சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். இது கூட சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஹாட் மில்க் கூட வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதுவும் அவனுக்காக தான் வாங்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 250 கிராம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டின்னில் உள்ளே வந்து பவுச்சாக சீல் பண்ணி வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஜீவனுக்கு வந்து இப்போ அந்த ஹாட் சாக்லேட் ட்ரிங்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறேன். அவன் வந்து பருத்திப்பால் பவுடர்லாம் வேண்டான்ட்டான். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு எப்போவுமே பருத்திப்பால் பவுடர் கொடுப்பேன். இது அவனுக்கு ரொம்ப ஃபேவரேட். குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் டேஸ்ட்லேருந்து அவங்கள மாற்றவே முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல சூடான பாலில் நான் வந்து அந்த சாக்லேட் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருந்தேன். சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதில் இனிப்பு வந்து போதுமான அளவு இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஜீவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து உளுந்து கஞ்சி செய்ய போகிறேன். உளுந்து கஞ்சி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் வந்து காய்ச்சி உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த தடவை பாலில் நல்ல சூடான பாலில் 1.5 டீஸ்பூன் வந்து எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகி வரும். தண்ணியை விட உங்களுக்கு வந்து பாலில் கலந்து குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயும் நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. ஸோ குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். லேடிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுவும் 30+ எல்லாம் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியில் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். உளுந்து கஞ்சியில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஜீவனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுற பாஸ்தா வந்து மறுபடியும் போஸ்ட் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணனால இந்த வீடியோவில் மறுபடியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இது அன்ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் எப்போ போல ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் கொடுங்க. ஓக்கில் வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது. அதுக்கப்புறமா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போடணும். தக்காளி பழம் பாதி கட் பண்ணி வதக்கியிருக்கேன். காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேரட்டும் கேப்சிகமும் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி நம்ம செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணோம் அப்படின்னா அது மத்தியானம் நல்லா இருக்காது. அப்போதைக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு தான் அந்த மாதிரி பாஸ்தா நல்லாயிருக்கும். இந்த டைப் வந்து உங்களுக்கு மத்தியானம் ஆறுனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரே அடிதடி தான். எப்போல்லாம் ஜீவன் பாஸ்தா கொண்டு போகிறானோ அவன் ரொம்ப ஸ்பெஷல் அவனோட பாஸ்தா. காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பர் பவுடரும் போட்டு இந்த ஓக் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு காய்கறிகள் குக் ஆகிடும். ஏன்னா நம்ம கேப்சிகமும் கேரட்டும் தான் போட்டிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா அது சேர்க்கலாம், இல்லை மஷ்ரூம் சேர்க்கலாம், பன்னீர் கூட சேர்த்து பன்னீர் பாஸ்தா செய்யலாம் நீங்கள். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணுறேன். அந்த சர்க்கரை வந்து ஒரு மாதிரி ஷைன் கொடுக்கும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம். சோயா சாஸ் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். என்கிட்ட பாஸ்தா ரெடிமேட் மிக்ஸ் இருந்துச்சு ஒரு சேச்செட்டு, அது வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இந்த சேச்செட் இல்லைன்னா மேகி மசாலாவில் வருது இல்லையா நூடுல்ஸ் மசாலா, அந்த சேச்செட்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து குக்குடு பாஸ்தா. ஏற்கனவே பாஸ்தா வந்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் வந்து உப்பும் எண்ணெயும் சேர்த்து பாஸ்தாவை போட்டுட்டு 3/4 குக் ஆனதுக்கப்புறமா அதை வடிகட்டி நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருந்தேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த பாஸ்தா வந்து நம்ம சமைக்கும் போது என்ன ஒரு டேஸ்ட் இருந்ததோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இதோட ஹைலைட்னு சொல்லலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா வேணால் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ் வந்து நிறைய பேர் விரும்புகிறீங்க. என்ன தான் நம்ம வந்து ரைஸு ஹெல்த்தி அந்த மாதிரி நம்ம சொன்னாலும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்குது. இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க கேட்கும்போது செஞ்சு கொடுக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நம்ம இதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அங்கே ஸ்கூலில் யாராவது இந்த மாதிரி நூடுல்ஸ் பாஸ்தா கேக்கு இப்படிலாம் நான் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம குழந்தைங்க அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க கொடுக்க சொல்லி. ஸோ அதுக்கு நாமளே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆசையும் நிறைவேறிடும். அப்புறம் மற்றபடி நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பிட கொடுக்க வேண்டிய ரைஸு கீரை இதையும் கொடுக்கலாம். ஸோ அவங்க விரும்புகிற லஞ்ச் பாக்ஸையும் கொடுக்கலாம், நாம் நினைக்கிற லஞ்ச் பாக்ஸையும் கொடுக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் கேட்டனால பாஸ்தா ரெசிபி நான் மறுபடியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சான்னு. இப்போ ரீசெண்டாக என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நான் ரெசிபீஸ் வந்து ஜாஸ்தியாக இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு காரணம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்குறனால தான். இந்த சௌச்சௌ ரெசிபி நான் எவ்வளோ தடவை போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க மேடம் மறுபடியும் போடுங்கன்ட்டு. ஸோ பாசிப்பருப்பு வந்து குக்கரில் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் பருப்பு எல்லாம் நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு 1 or 2 drops ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சௌச்சௌ வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான 1 pot சாம்பார் ரெசிபி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பில் செய்கிறோம் இல்லையா, அதனால் செம்ம சூப்பராக இருக்கும். மத்தியான லஞ்சுக்கு ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸும் இந்த குழம்பும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். காலையில் வந்து சப்பாத்திக்கு இது கிரேவியாக வந்து சாப்பிட்டோம். சப்பாத்திக்கு ஏற்கனவே நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ அது வந்து இப்போ செய்ய போகிறேன். இது வெந்ததுக்கப்புறமா நெய்யில் வந்து கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றலாம். பட் வெயில் காலம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா இஃப் சப்போஸ் மத்தியானம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. இது டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து திக்காகும். ஏன்னா பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் மத்தியானம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. இந்த ட்ரையாங்கிள் சப்பாத்தி வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி ரவுண்டாக உருட்டிட்டு மேலே வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை 4ஆக மடித்து
ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா பரோட்டா சாப்பிடும்போது என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி லேயர் லேயராக வரும். கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசண்டாக ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கினது கோதுமை வாங்கி. ஸோ அதனால தான் கோதுமை சப்பாத்தி வந்து நல்லா புசுன்னு உப்பி வரும். நிறைய பேர் கேட்குறீங்க என்ன டெக்னிக்கு உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா வருதுன்ட்டு. பிக் பாஸ்கெட்டில் வந்து நான் கோதுமை வாங்கிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா தான் இருக்குது, பிக் பாஸ்கெட்டோட பிராண்டு. பட் இந்த மாதிரி நல்ல கோதுமை வாங்கி அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சாட்டர்டே ஈவினிங் வந்து நான் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் வாங்கினா ஆம்லா பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா எடிபிள், அதாவது நம்ம சாப்பிடலாம். அது வந்து நான் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடர் அமேசானில் வாங்கினது. இண்டிகோ பவுடர், அது வந்து இளநரையை வந்து உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் மாற்றும். அவுரி இலை பொடின்னு நினைக்கிறேன் தமிழில். ஸோ இண்டிகோ பவுடர், ஹெர்பல் ஹென்னா பேக் ரெண்டுமே அமேசானில் வாங்கினது. பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஆம்லா பவுடர் வந்து த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டு லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு கெமிக்கல் டை எதுவும் போட்டுறாதீங்க. முடி ஒரு முடி 2 முடியெல்லாம் வந்து நரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெமிக்கல் டை எதாவது போட்டிங்கன்னா எல்லா முடியும் நரைச்சிரும். பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பலில் நாமளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வாஷ் பண்ணுறது தான். சண்டே காலையில் என் பார்லர் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தேன். ஸோ சாட்டர்டே நைட்டே இதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஹென்னா பேக்கும் ஆம்லா பவுடரும் சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நைட்டே வந்து வச்சிடணும். காலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த இண்டிகோ பவுட்ரு வந்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கலர் கொடுக்கும். ஃபஸ்ட்டே இண்டிகோ பவுட்ரு வந்து சேர்த்து நைட்டு ஊற வைக்கக்கூடாது. இது வந்து என் பார்லர் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது. இண்டிகோ பவுட்ரு பார்த்திங்கன்னா தனியாக அப்ளை பண்ணிங்கனாலும் கலர் வராது. இந்த மாதிரி ஆம்லா பவுட்ரு கூட இல்லை ஹென்னா ஹெர்பல் ஹேர் பேக் கூட அது வந்து சேர்த்து போட்டால் தான் உங்களுக்கு முடியில் வந்து அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நைட்டே நீங்கள் வந்து இரும்பு கடாயில் கூட செய்யலாம். இரும்பு கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா, இரும்பு பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே டார்க் பிளாக் கலர் வரும். பட் எனக்கு அவ்வளோவா நிறைய முடி இல்லை அப்படின்றனால நான் இரும்பு பாத்திரத்துலலாம் செய்யலை. நான் நார்மலாக தான் செஞ்சேன். இந்த மெத்தட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா டார்க்கு ஒரு மாதிரி மெரூன் கலரில் வரும். பிளாக் கலரில் வராது. நிறைய பேர் இது டார்க் பிளாக் ஆகுமான்னு கேட்குறீங்க. அந்த அளவுக்கு பிளாக்காக வராது. மேபி அயன் பாத்திரத்தில் செஞ்சால் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா 9 o'clock அப்பாயின்மெண்ட்டு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இண்டிகோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. அதாவது இஃப் சப்போஸ் நம்ம ஒரு 9 o'clock வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 8:45க்கு வந்து இண்டிகோ பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes இதை வந்து நம்ம பேக்காக போட்டுறணும். இப்போது ரீசெண்டாக விமென்ஸ் டேக்கு நிறைய பேர் என்கிட்ட மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. நானும் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் விமென்ஸ் டேக்கு முன்னாடி ஒரு 1 or 2 weeksஆக நடந்த சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட்டாக இருந்தது. பாண்டிச்சேரியில் நடந்த இஷ்யூ ஆகட்டும், ஜார்க்கண்டில் அந்த ஸ்பெயின் பொண்ணுக்கு நடந்த இஷ்யூ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எங்கே போய் விமென்ஸ் டே கொண்டாடுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. பெண்களாக இன்றைக்கி வந்து நம்ம சொசைட்டியில் நம்ம ஆண்கள்கிட்டேருந்தும் நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. அது பெரிய பிரச்சனை. அப்புறமா எனக்கெலாம் பார்த்திங்கன்னா லேடிஸ்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு யூடியூபராக ஆன்லைனில் இருக்கிறனால எனக்கு வர கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எப்பவும் போல் வருது. இவங்க என் ஃப்ரெண்டு பிரசுனா, இவங்க தான் வந்து பிஸ்னஸ் என்கொயரிஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. சாரீ பிஸ்னஸில் வந்து ஆர்டர் எடுக்கிறது, டெஸ்பேச் எடுக்கிறது எல்லாமே இவங்க தான். நான் தான் அந்த பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இங்கே யூடியூப் கமெண்டில் திட்ட வேண்டியதெல்லாம் போயிட்டு வாட்ஸ்அப்பில் திட்டுறீங்க. பாவம், எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறனால அவங்க வந்து திட்டு வாங்குறத நான் விரும்பலை. ஸோ அது வந்து சாரீ ஆர்டர் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் நம்பர். அந்த நம்பருக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரொமோஷனுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது லைஃப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணி இவங்கக்கிட்ட கேட்குறாங்க. இவங்களுக்கு தமிழும் தெரியாது. ஃபோன் பண்ணி அழுகிறதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இப்போ எனக்கு வந்து லாஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மெயில் வருது. எக்கச்சக்கமான ஃபேமிலி ப்ராப்ளமு, நிறைய கடன். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸை மெயில் அனுப்பாதீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மெயிலெல்லாம் படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் வந்து ஃபுல் டைம் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கே டைம் கஷ்டமாக இருக்குது. வாரத்துக்கு 1 வீடியோ 2 வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லை. ஸோ அப்புறம் வந்து அப்படியே அந்த மெயிலை படித்தாலும் அதில் இருக்கிற பிரச்சனைங்களுக்கு வந்து
நிஜமாக நான் சொல்கிறேன், எனக்கு சொல்யூஷன் தெரிய மாட்டேங்குது. உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் கூட, உங்கள் மாமியார் கூட, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் தான் சால்வ் பண்ணிக்கணும். ஒரு யூடியூபராக நான் மோட்டிவேஷ்னல் வீடியோ போடுறேன்னா அதிலிருந்து ஏதாவது டிப்ஸ் வந்து உங்களால் எடுத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டிப்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் நான் என்ன ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ போட்டாலும் அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே மெயில் அனுப்புகிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு சொல்லி. இந்த கமெண்ட் வந்து எனக்கு படித்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பொண்ணு 2 குழந்தைங்களோட லவ் மேரேஜ் பண்ணி 10 வருஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே ₹1 கூட இல்லை, உங்கள் வீடியோவை பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கேன், எனக்கு வாழ வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு படிக்கும்போது இப்படி கூடவா மனுஷங்க இருப்பாங்க? லவ் மேரேஜ்ன்றப்போ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருக்காது. 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறமா 10 வருஷம் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போகிறாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? ஸோ அதுக்கு தான் நான் கண்டினியூஸாக வீடியோஸில் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருங்க, என்றைக்கு வேணால் லைஃப் யாருக்கு வேணால் சேஞ்ச் ஆகும், அது நம்ம சொல்ல முடியாது. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருங்க நான் மோட்டிவேட் பண்ணுறேன். பட் நிறைய பேர்த்துக்கு அது பாசிபிளாக இல்லை. அப்புறம் ஒரு சிலருக்கு அது பிடிக்கல நான் சொல்கிறதும். சரி ஓகே, கடவுளை நம்புங்க, பூஜை எதாவது பண்ணுங்க அப்படின்னாலும் இப்போ ரீசெண்டாகவும் சொல்லிட்டீங்க, பூஜை வீடியோலாம் போடாதீங்க மேடம், எங்களுக்கு ஒரே போராக இருக்குது, பூஜை பண்ணுறதுக்கே போர் அடிக்குது அப்படின்ட்டிங்க. சரி ஓகே, அதனால் அதுவும் போடல. நீங்கள் கேட்குற மணி சேவிங் டிப்ஸும் மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் என்கிட்ட ரெசிபீஸ் கேட்குறீங்க. ஒரு யூடியூபராக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரிலைங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு இவங்க வாழ்கிறதுக்கு வந்து என்ன வழி உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அவங்க தவறான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வழியை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய சைட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைபர் சக்ஸஸ் ஸ்டோரி அனுப்ப சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன், மெயில் ஐடியும் கொடுத்துருந்தேன். சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் யாருமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அனுப்புறதில்ல. எல்லோரும் பக்கமாக வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்களாம் மெயில் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. அது எல்லாமே ஸ்பாம் ஃபோல்டரில் போயிடுது, இன்பாக்ஸுக்கு கூட வரதில்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய மெயிலெலாம் பார்த்திங்கன்னா அது ஸ்பாமாக கொண்டு போயிடுது. அது ஓப்பன் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. அதனால் உங்களோட பர்சனல் இஷ்யூ எதுவுமே எனக்கு மெயிலாக சென்ட் பண்ண வேண்டாம். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க அப்படின்னா அந்த டவுட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய கடமை அதுதான், அதை நான் கண்டிப்பாக செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.